லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் அவன் மறுபடியும் அசைறான் சார். சொல்லுங்க. சத்யா 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 சொல்லுங்க. சத்யா 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 நோ சான்ஸ். உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. டாக்டர் வரார். ஹலோ டாக்டர். வாங்க. இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஓ ஓகே. அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண போறேன். அப்படியே கண்ணாயிரத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். பேஷண்ட் எப்படி இருக்கார் டாக்டர்? அவர்கிட்ட ஒரு டெவலப்மெண்ட் தெரிஞ்சது. அவரு அசைஞ்சாரு, எதையோ சொல்ல வந்தாரு. ஆனா திடீர்னு அன்கான்சியஸ் ஆகி கோமாக்கு போயிட்டார் சார். எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ், இது உங்களுக்கு பேட் நியூஸ் தான். பேட் நியூஸா? இதுதானே எனக்கு குட் நியூஸே. சரிங்க டாக்டர், பேஷண்ட் மறுபடியும் கண்ணு முழிச்சாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கண்ணு முழிச்சா நிச்சயமா நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. ரவுடி பேபி ஃபிட்னஸ் டெஸ்ட் முடிகிற வரைக்கும் அந்த எஸ்ஐ ரவுடி பேபி அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். அமுல் பேபி, டெஸ்ட் எனக்கா இல்ல உனக்கா? நீ எவ்வளவு டென்ஷனா இருக்கிறா? அது ஒண்ணும் இல்ல ரவுடி பேபி. குரலே உன்னை காட்டி கொடுது அமுல் பேபி. என்ன பிரச்சனை? அதுவா? அது ஒண்ணும் இல்ல. நீ ப்ரூவ் பண்ணி எஸ்ஸே ஆகணும்ல, அந்த டென்ஷன் தான். நேத்து நீ என்ன ஃபோக்கஸா இரு, சமநிலையோட இருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு நீ இப்படி இருந்தா எப்படி? இங்க பாரு அமுல் பேபி, நான் டெஸ்ட்டுக்கு போறேன், எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்றேன், எஸ்ஐ போஸ்ட்டை வாங்குறேன், அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏவையும் ரோஹனையும் அடிச்சு தூள் பண்றேன். ஓகேவா? ஓகே ரவுடி பேபி. ஹலோ, சொல்லியா? சத்யா வீட்டில் இருக்காளா? இல்லை சார், இங்கேருந்து இப்போ தான் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. என்னையா சொல்கிறேன், கிளம்பிட்டாங்களா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ரைட்டர் சார், கிளம்பியா? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண போறோம். எஸ்ஐயை போக விடாம லேட் பண்ணணுமே, என்ன பண்ணலாம்?
முழிக்கிற? ஒன்றும் இல்லை சார். இல்லையே, உன் மூஞ்சில திருட்டுத்தனம் தெரியுது. இரு வர. என்ன என்ன இது? ஓ, சத்யாவை அரெஸ்ட் பண்ண போறது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் ஃபோன் பண்ணி உஷார் பண்ணிருப்ப இல்ல? நீ என்ன பண்ணாலும் சத்யா அரெஸ்ட் ஆகிறது தான். சத்யா மேடத்தை உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது சார். பண்ணிட்டா நான் இந்த வேலையை விட்டே போறேன் சார். அப்போ உனக்கு வேலை போறது கன்ஃபார்ம். என்னன்னா சத்யா தான் கொலை பண்ணான்னு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட. வா, வந்து உன் மேடம் கையில விலங்கு போடுறது பார்த்து ரசி. சத்யா வீட்டுக்கு தான் போறோம். வா, ஜீப்ல ஏறு. சத்யா வீட்டுக்கு போறனோடனே சந்தோஷப்படுறியா? அவ ட்ரைபுனல் போயிட்டான்னு தெரியும், அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. யோ, ஜீப்பை ட்ரைபுனல் விடியா. ரவுடி பேபி, நான் திரும்பவும் உன்னை எஸ்ஐ யூனிஃபார்மில் பார்த்தே ஆகணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுக்காக இப்போ நான் ஒரு காரியம் பண்ண போகிறேன். நீ எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாமல் எஸ்ஐயா சார்ஜ் எடுக்கணும்னா நான் இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும். எனக்கு அது தவிர வேறு வழியே தெரியல ரவுடி பேபி. அமுல் பேபி, என்னாச்சு? நீ ரொம்ப நல்ல ஒரு ரவுடி பேபி. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவ. அப்படிப்பட்ட உனக்கு கடவுளோட ஆசீர்வாதமும் அன்பும் கிடைச்சே தீரும். அது உனக்கு கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். என்ன அமுல் பேபி, திடீர்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? நீ அமுல் பேபியா இல்ல அமுல் தாத்தாவா? ரவுடி பேபி, உன் கை காட்டு. ரவுடி பேபி, இன்னைக்கு நீ நடக்க போற ஃபிட்னஸ் டெஸ்ட்ல ஜெயிச்சு நீ மறுபடியும் எஸ்ஏ ஆகிறதுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். இதை மட்டும் நீ கட்டிட்டு போயிட்டு ட்ரைபுனல் கமிட்டி முன்னாடி உட்காரு. இன்னைக்கே உனக்கு எப்படி போஸ்டிங் வருதுன்னு மட்டும் பாரு. இது நம்ம காதல் மேல சத்தியம். இரு இரு இரு, முதல்ல ஆசீர்வாதம் அது இதுன்னு பேசின பெரிய தாத்தா மாதிரி. இப்ப காப்பு கயிறை கட்டி விட்டு காதல் மேல சத்தியம் வேற பண்ற. என்னாச்சு அமுல் பேபி, நீ இப்ப நார்மலாவே இல்லையே. அந்த கஜேந்திர உன்ன ஏதோ பண்ணிட்டான். என்ன பண்ணா? என்னாண்ட ஏதாவது மறைகிறியா? ரவுடி பேபி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரவுடி பேபி. இங்க பாரு, நீ மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம உள்ள போ. நீ ஞாபகம் வரும்போதுல அந்த கயிறை பாரு. நான் உன் கூட இருக்கிற ஃபீல் உனக்கு வரும். இன்னைக்கு நீ கண்டிப்பா ஜெயிக்க போற. போயிட்டு வா. போயிட்டு வரேன். பாய். அந்த எஸ்ஐ ரவுடி பேபி அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு போயிருப்பான். இப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். நான் உன் கூட இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுவ ரவுடி பேபி. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. சாரி.
சொல்லு பிரபு. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஆச்சரியமா இருக்கு. சரி சொல்லு, என்ன விஷயம்? மச்சான் ரிஸ்க் எடுக்கிறடா. நான் இப்போ இதை பண்ணலன்னா ரவுடி பேபிக்கு ரிஸ்க் ஆகிடும். அதனால நீ இப்போ வா. சரி, நான் வரேன். சத்யாவை லாக்அப்ல போட்டே ஆகணும். வேகமா போய. ஓகே சார். யோ, வண்டியை நிறுத்திய. என்ன சார், உங்க வைஃபை ட்ரைபுனல்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா? அதையும் நீங்க கேக்குறீங்க? சொல்றேன். நேற்று நைட்டு முன்னாள் எஸ்ஐ சத்யா அவர்கள் எம்எல்ஏ கஜேந்திரன் சார் வீட்டை சூறையாடி தடுக்க வந்த கண்ணாயிரத்தை சரமாரியா வெட்டிட்டாங்க. இப்ப கண்ணாயிரம் கவலைக்கிடமா இருக்கு. அதான் அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ண போறோம். விளக்கம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படியா சார்? என் ரவுடி பேபி அரெஸ்ட் பண்ண போறீங்களா? அந்த அளவுக்கு தில் இருக்கா சார்? சட்டமே இருக்கு சார். சத்யா மாதிரி கொலை குற்றவாளி எல்லாம் வெளியில நடமாடினா நாடு தாங்குமா சார்? சார், நீங்க இவ்வளவு நாள் ரவுடி பேபி பாக்குறீங்க, அவங்கள பத்தி நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையே. அப்புறம் நீங்க ரவுடி பேபி அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க லாரி நிறைய ஆள் கூட்டு வரணும். நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அடடடா. 1 2 3 4 ரைட்டு. ஹலோ, இவ்வளவு பேர் தான் இருக்கீங்களா சார்? லிஸ்ட்ல என்ன சேர்க்காதீங்க சார். ஓ, அப்ப நீங்க அவுட்டா? டபுள் ரைட்டு. சார், 3 பேர் தான் இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது சார். என் ரவுடி பேபி ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ணி எஸ்ஐ சார்ஜ் எடுத்து இதே ஜீப்ல ஒரு ரவுண்டு வரதான் போறா. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. தம்பி, கொஞ்ச நேரம் பொறுங்க. உங்க வைஃபை கைது பண்ணி இதே ஜீப்ல கூட்டிக்கிட்டு போக தான் போறோம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. சார், அது உங்களால முடியுமா? முடியும் தம்பி. வீட்டுக்கு போய் டிவியை ஆன் பண்ணி பாருங்க. இன்னும் 10 நிமிஷத்துல சத்யா கைதுன்னு நியூஸ் ஓடும். நீங்க ரசிச்சு பாருங்க. என்ன சார், உங்களால ட்ரைபுனலுக்கே போக முடியாது, இதுல அரெஸ்ட் வரையா? ஏன் முடியாது? முடிஞ்சா போய் பாருங்க சார். நான் வரட்டுமா? பாய் சார். சார், என் ரவுடி பேபி எதில் நிக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும் சார். அது உங்ககிட்ட இல்ல சார். வரட்டா? பாய். என்கிட்டே திமிரா பேசுறியா? யோ, சீக்கிரம் வண்டி அடியா. யோ, என்ன ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி.
சார் சாவியை காணா சார். ஐயோ, என்னையா சொல்ற? ச்சே. சார் மேடத்தை அரெஸ்ட் பண்ண நினைச்சாலே எத்தனை தடங்கள் வருது பாத்தீங்களா? சத்யா மேடம் நெருப்பு மாதிரி சார். அவங்க மேல கை வைக்கவே முடியாது. யோ, நீ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. வண்டியை நீ எடுத்தே ஆகணும். இந்த ரூம் தான் போங்க. தேங்க்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன் சத்யா. எஸ் மேம். நான் எஸ்ஐ டெஸ்ட்டுக்காகலாம் வரல. எஸ்ஐ சத்யாவா தான் வந்திருக்கேன். ஃபைன் சத்யா. இன்னையிலிருந்து 3 நாள் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. ஏதாவது ஒரு டெஸ்ட்ல உங்க பிசிக்கல் அண்ட் மென்டல் லாஸ் ஆனா கூட உங்களால திரும்ப எஸ்ஐ ஆக முடியாம போயிடும். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஒன்றும் இல்லையே? இருக்கு சார். மேடம், அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லை. ஒரு ரெக்வஸ்ட் மட்டும். என்னது? நான் 3 நாள் நடக்கிற டெஸ்ட்டை ஒரே நாளில் முடிக்கிறேன். சத்யா, அது பெரிய ரிஸ்க். நீங்க ஒரு திறமையான அதிகாரி. ரிஸ்க் எடுத்து அன்ஃபிட் ஆயிடக்கூடாது. மோரோவர், நீங்க மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும்னு உங்களை விட உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்காக எவ்வளவு போராடினாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஓவர் கான்ஃபிடென்ஸால உங்க ஹஸ்பண்டோட நம்பிக்கையை சதிச்சிடாதீங்க. இல்லை மேடம், என் ஹஸ்பண்ட் தான் என் நம்பிக்கையே. நான் எஸ்ஐ ஆகிற அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இன்னைக்கே அவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் சார், கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. உன் நம்பிக்கை எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிச்சுக்க. சார், இவங்க மன உறுதியோட வந்திருக்காங்க. இவங்கள ஏதாவது சொல்லி கெடுத்துறாதீங்க. அவங்க கேட்ட வாய்ப்பை கொடுத்துடலாமே. உங்களுக்கு ஓகேவா? ஓகேம்மா, சீக்கிரம் ரெடியாகி கிரவுண்டுக்கு வாங்க. டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். உனக்கு வாய்ப்பு கொடுக்கல சத்யா. செக் வைக்கிறேன். இனி உன்னால எஸ்ஐ ஆகவே முடியாது. அந்த ட்ரைபுனல் ஆஃபீஸர் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க பராசரன். சத்யாவை ட்ரைபுனலுக்கு வர முடியாதபடி செஞ்சிருவேன்னு சொன்னீங்க. ஆனா அவ வந்து நிக்கிறாளே. அப்படியா? ரோகன், அந்த சத்யா ட்ரைபுனலுக்கு போயிட்டானாப்பா. எப்படி தப்பிச்சா? யோ, சத்யா ப்ரூவ் பண்ணிட்டாலா இல்லையா? இன்னும் பண்ணல. ஆனா அவ ப்ரூவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் நடக்கவே கூடாது. கண்டிப்பா நடக்காது. ரவி ட்ரைபுனல் ஆபீஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாரு. இங்க பாருங்க பராசரன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம எஸ்ஐ சத்யாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்டா? என்ன சொல்றீங்க? என்ன, ஓகேவா? ஓ, சத்யா மேல கொலை கேஸே போட்டுட்டீங்களா? எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. அப்ப சரி, ஒண்ணு அவ அரெஸ்ட் ஆகணும், இல்ல நான் டெஸ்ட்ல அவளை காலி பண்ணிடுறேன். சத்யா, நீ எஸ்ஐ ஆகணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அரெஸ்ட் ஆக போற.
டெஸ்டையும் ஒரே நாள்ல செய்யணும். அதுக்கு எனக்கு அசுர பலம் வேணும். எப்பாரு ரவுடி பேபி, உன் கோவத்தை ஆற்றலா மாத்து, ஆயுதமாக்கு. உன்னோட ஆத்திரம் ஆக்ரோஷமும் தவிப்ப எல்லாத்தையும் கத்தியோட நுனி மாதிரி கூர்மையாக்கு.